வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதுங்க. நல்லா சுவையான மொறுமொறுப்பான முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ ஒரு ஜல்லடையில் ஒரு கப் கடலை மாவு, அரை கப் ஒட்டுக்கடலை மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவோடு அதை கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு, பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எள், ஓமம், மிளகாத்தூள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசையலாம். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஈஸியாக பிசைய வரும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முறுக்கு புளியிற அச்சு, உலக்கு எல்லாம் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி கரண்டி வச்சு அதில் புழிஞ்சு விடலாங்க. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட பிசையலாம். ஆனால் நான் இப்படி தான் செய்வேன், எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்க வரைக்கும் வேக வைக்கலாங்க. முடிஞ்ச அளவு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுப்பான முறுக்கு தயார்.